Hi friends, Oneplus ஒரு மிட் ரேஞ்சில் மொபைல் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. இதை Oneplus தரப்புலேருந்தும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது Oneplus-ஓட OnePlus Z அப்படின்ற நேமில் வரும் அப்படின்ற மாதிரியும் நிறைய இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த மொபைலுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ், அது மட்டும் இல்லாமல் அதனோட லான்ச் டேட், அது போக ப்ரைஸ் வரைக்கும் எல்லாமே லீக் ஆகிருக்கு. இது லீக் ப்ரைஸ், லீக் ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும்தான். ஸோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். Oneplus-ஓட எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். OnePlus அப்படின்றது ஒரு செமையான பிராண்ட். நிறைய பேர் விரும்புகிற ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் OnePlus-ஓட மொபைலாக தான் இருக்கும். குறிப்பாக அந்த ஆக்சிஜன் ஓஎஸ்க்காகவே நிறைய பேர் OnePlus-ஐ விரும்பிட்டு இருக்காங்க. அந்த மொபைல்லேருந்தும் ஒரு மிட் ரேஞ்ச் மொபைல், நிறைய பேர் அந்த மொபைலை எடுக்கணும் அப்படின்னே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மொபைலோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. இந்த டிஸ்பிளேயோட ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டைம் இந்த மொபைலும் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட்டோட வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அதே மாதிரி இங்கே ஃப்ரண்ட்ல சென்டர் பஞ்ச்ஹோல் நாச்சோட இந்த மொபைல் வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் நிறைய லீக்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது போக இந்த சென்டர் பஞ்ச்ஹோல் நாச்சில் 16 MB-க்கான ஃப்ரண்ட் கேமராவோட இந்த மொபைல் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே AMOLED டிஸ்பிளே அப்படின்றதுனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஏன்னா பேக்கில் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷனோட கிளாஸ் பேக் கொடுத்திருந்தாலும் பேக்லையும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லை, சைட்லையும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லை. ஸோ ஃப்ரண்ட்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கும் அப்படின்றது நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இந்த பேக்கில் ரெக்டாங்கிள் சேஃப்ல கேமரா கொடுத்துருக்காங்க. இங்க எப்பவும் மாதிரி 4 கேமரா இல்லாம 3 கேமரா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஆனா 3 கேமராவுமே பெஸ்டான கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 48 MB-க்கான சென்சார் இருக்கும் அப்படின்ற மாதிரி லீக் சொல்லுது. ஆனா என்ன சென்சார் அப்படின்றது கன்ஃபார்மா தெரியல. ஆனா சோனி சென்சார் இருக்கும் அப்படின்றது கன்ஃபார்ம் தான். அதை தாண்டி இந்த கேமராவோட டீடைல்ஸ் எதுவும் பார்க்க முடியல. 12 MB வைட் ஆங்கிள், 13 MB-க்கான டெலஃபோட்டோ கேமராவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அது போக இந்த மொபைல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் தான் ஒரு மொபைலோட மெயின் ரோல். அதுவும் இந்த மொபைல் அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பத்தில் நம்ம மீடியாடெக்கோட ப்ராசஸர் வரும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கீக் பெஞ்ச் ஸ்கோர்ஸ், அது போக சில ரூமர்ஸ் எல்லாம் என்ன கன்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 765G ப்ராசஸரோட வரும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் தான் உண்மையாக இருக்குது. இங்கே ஸ்னாப்டிராகனோட 765G ப்ராசஸரோட இந்த மொபைல் ஒரு 5G மொபைலாக வரப்போகுது. அது போக இந்த மொபைலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸருக்கு பவர் பண்ணுறதுக்கு 4000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. கூடவே ஃபாஸ்ட் சார்ஜிங்கை கம்மி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை இங்கே கம்மி பண்ணவே இல்லை. எப்போ மாதிரி அவங்களோட 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் இந்த மொபைல் வரப்போகுது. அது போக ரேம், இன்டர்னல் மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி இங்கே பேஸ் வேரியன்ட் 6GB ரேம், 64GB இன்டர்னல் மெமரியோட வரலாம். 8GB 12GB ரேம் வேரியண்ட்டும் 128GB 256GB இன்டர்னல் மெமரி வேரியண்ட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இங்கே இன்டர்னல் மெமரி என்ன கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியல. அநேகமாக UFS 2.1 கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது போக இந்த மொபைலோட பிரைஸ் இங்கே பேஸ் வேரியண்டாக வரப்போகிற மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 - 27,000 ரூபாய் இந்த பிரைஸ்க்குள்ள வரலாம். அதிகபட்சம் 27,000 ரூபாய் பிரைஸ்ல வரலாம். அதே மாதிரி இங்க ஹையர் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீக்ஸ் 34,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. 34,000 ரூபாய் அப்படின்னே வந்தாலும் OnePlus-ஓட மொபைல் அப்படின்றனால கண்டிப்பாக கொஞ்சம் ஒர்த்தான மொபைல் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. வந்ததுக்கு அப்புறம் இந்த மொபைலை பற்றி தெளிவாக பார்க்கலாம். அடுத்து இந்த மொபைலோட லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. இங்கே ஜூலைல இந்த மொபைலோட லான்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் தான் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் டேட் வர ஜூலைல உங்களுக்கு செகண்ட் வீக்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஜூலை 6, 7ஆம் தேதியிலிருந்து ஜூலை 13ஆம் தேதிக்குள்ள இதனோட லான்ச் டேட்டை எதிர்பார்க்கலாம். எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 12ஆம் தேதி இதனோட லான்ச் டேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய லீக் சொல்லுது. ஸோ இதுதான் OnePlus-ஓட OnePlus Z. ஒரு நல்ல மொபைலாக தான் இருக்கு. இந்த மொபைலை நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெக்ஸோட இந்த பிரைஸ்ல வந்தது அப்படின்னா நீங்க வாங்குவீங்களா? அதே மாதிரி OnePlus-ஓட இந்த ஸ்பெக்ஸ், இந்த பிரைஸ் உங்களுக்கு ஓகேயா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குது அப்படின்றத பார்க்கலாம். வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக்கை தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவுடன் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.